குட் ஈவினிங். அகெயின் இந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் நேற்றுக்கு புத்தக வெளியீட்டு விழா இன்னைக்கு பேசின அதே டாபிக் பற்றி தான் பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் இன்புட்ஸ் கிடச்சிருக்கு, அது விஷயமாக பேசலான்னு வந்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் இன்புட்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தி சப்சிக்வெண்ட் வீடியோஸ். தேங்க்யூ. திரு எஸ்பி லக்ஷ்மணன் அப்படின்னு ஒரு அரசியல் விமர்சகர் இருக்கார். மிக திறமை வாய்ந்தவர், அனுபவம் மிக்கவர். அவர் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். எந்த இஷ்யூ பற்றி அவர் பேசினாலும் ரொம்ப அனலைஸ் பண்ணி பேசுவார். அவர் இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்கிற சேனலில் அவர் பேசியிருக்காரு. இதில் ரஜினிகாந்த் அப்படியே தான் இருக்கார், என்ன பேசினாரோ அவர் ஸ்டாண்டில் அப்படியே தான் இருக்கார். துரைமுருகன் அவர்கள் தான் கோவத்தை வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு ஒன் சைடடாக துரைமுருகன் அவர்களை மட்டும் குற்றம் சாட்டுறாரு. அது ஏற்றத்தகுந்ததாக இல்லை. பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் அது ஏற்றத்தகுந்ததாக இல்லை. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை நேம் பண்ணிவிட்டு அவரை பற்றி அது நல்ல விதமாக சொல்லி வார்த்தைகள் தவறாக போனதால் புரிந்துக்கிட்டாலும் அவருக்கான வருத்தம் இருக்க தான் செய்யும். அப்புறம் துரைமுருகன் அவரோட லாயல்ட்டி நம்ம பார்க்கணுன்னாக்கா, எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரை படிக்க வச்சார். அதை அவரே இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் நீங்கள் வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, கலைஞர் தான் எனக்கு தலைவர், கட்சினா திமுக தான் அப்படின்னு சொல்லி மறுத்தார். அப்படிப்பட்ட ஒரு லாயலான ஒரு பர்சன் அவர். என்னைக்கு டிஎம்கேல இருந்தாரோ அன்னிலேருந்து இது வரைக்கும் டிஎம்கே பிராண்டு தான் அவருக்கு. வேற எந்த கட்சியை பற்றி அவர் நினைக்கல. அதுவும் ஸ்தாபிதம் பண்ணவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை மீறி ஒரு சக்தி கிடையாது அதிமுகவில். திமுக வளர்ந்ததே எம்ஜிஆர் தான் ஒரு கட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், தன்னை படிக்க வைத்த தலைவர், அவர் கூப்பிட்டே டிஎம்கே விட்டு போல அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாயல் ஃபேக்டர் இருந்திருக்கு திரு துரைமுருகன் அவர்களுக்கு. காட்பாடி தொகுதியில் நீங்கள் அவரை பற்றி பார்த்தா யாரும் திட்ட மாட்டாங்க. அவங்க சில மாற்றுக் கட்சியினர் கூட ஓட்டு போடும்போது மாற்றுக் கட்சிக்கு போடுவாங்களே ஒழிய துரைமுருகனை திட்ட மாட்டாங்க அவரை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்லது பண்ணிக்கிறது. ட்ரிங்கிங் வாட்டர் கொண்டு வந்திருக்காரு. அந்த டவுன்ஷிப்னு ஒரு இடம் இருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குறைஞ்சது ஒரு 20,000 பேர் இருப்பாங்க அந்த ஏரியாவில். அங்கே குடி தண்ணீர் கிடைச்சதே இவரோட ஆக்டிவிட்டீஸாலையும் முன்னெடுப்புனாலையும். அதனால தான் குடி தண்ணி இல்லைன்னா அந்த தண்ணிக்கு குடம் தூக்கிட்டு போகணும், எங்கேயோ எடுத்துகிட்டு போகணும், வாட்டர் டேங்க்கு போகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் 1970s இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த லாயல்ட்டி ஃபேக்டரி நம்ம பார்க்கணும். சரி, அவர் எத்தனை வருஷமாக டிஎம்கேல இருக்கார். தோளில் போட்டு துண்டை மாற்றாத ஒரு ஆள் அவர். அந்த திமுக துண்டை மாற்றாத ஆள் அவர். எத்தனையோ பேர் திமுகலேருந்து ஏடிஎம்கே போயிட்டு திருப்பி அங்கே இந்த மாதிரி இங்கே வேற கட்சிக்கு போயிட்டு திரும்பி இந்த மாதிரிலாம் நம்ம சீன்ஸ் பார்க்குறோம் பாலிடிக்ஸில். ஸோ லாயல் காய். சீனியாரிட்டின்றது கட்சியில் சில பதவிகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வயது வரம்பு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, எம்எல்ஏ ஆகணும்னா 25 வயசு இருந்தால் போதும். ராஜ்யசபா எம்பினா 30 வயசு, லோக்சபா எம்பினா 25 வயசு இருந்தால் போகிறோம். கவர்னர்னா 35 வயசு. இதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் எங்கேயும் கிடையாது. 75 வயசு வரைக்கும் தான் இருக்கணும், 80 வயசு வரைக்கும் தான் இருக்கணும். அப்படி பார்த்தா நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எத்தனை வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அதனால அதை நம்ம பேசக்கூடாது. இந்த வயது வரம்பு ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பிளான் சொல்லிட்டு காங்கிரஸில் காமராஜர் பிளான் ஒன்று கொண்டு வந்தாங்க 1960ஸ்லேயே. நம்மளாம் இப்போ பேசுகிறோம், 70 வருஷம் கழிச்சு பேசுகிறோம். அப்போவே காமராஜர் அவர்கள் கொண்டு வந்துட்டார் அதை. பிளான் அப்படி என்ன அர்த்தம்னாக்கா, வயசானவங்க கட்சி பணிக்கு திரும்பணும், ஆட்சியை யங்ஸ்டர்ஸ்ட்டை கொடுக்கணும். இதுதான் நேரு பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத ஒரு ஆட்களெல்லாம் கட்சி பணிக்கு அமைச்சார் அவர். ஸோ அதனால் இந்த வயது வரம்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது அந்தந்த கட்சிக்கு உள்ள லிமிட். அது அவங்க டிசைட் பண்ணிக்கணும் அதை. அதனால் இவர் சஜஸ்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய புது விஷயமா நம்ம இப்போ தெரியல. இப்போது ஏற்கனவே காங்கிரஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் அது. வயதானவர்கள் கட்சி பணிக்கு திரும்பணும். அதே தான் இப்போ பிஜேபியிலும் சில இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அது நடைமுறைக்கு வருமானம்னு தெரியல. வயசாகிட்டாக்க அவங்க தே ஹேவ் டு மூவ் டு பார்ட்டி ஒர்க்கு. ரூலிங் ஏரியாவை பாக்கி பேர் பார்த்துப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் பார்த்துப்பாங்கன்றது. ஸோ அதனால் ஒன் சைடடாக பேசக்கூடாது. அவருக்கு ஒன்று கோவத்தை அவர் வெளிப்பட்டு, ஏன்னா அவரை பற்றி பேசியிருக்காங்க. எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க. ஒய் ஒன்லி டு துரைமுருகன். அதனால் அதை நம்ம பேலன்ஸாக தான் பார்க்கணும். அவர் கோவப்பட்டார், அவர் மேலே தப்புனா இவர் மேலேயும் தப்பு, அவர் மேலே தப்புனா இவர் மேலேயும் தப்பு இல்லை. அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். லெட் அஸ் see what is going on. பிகாஸ் எல்லா சேனல்ஸ் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது புதிய தலைமுறை, ஐ திங்க் சம் சேனல் நியூஸ் 18 சம்திங் லைக் தட், அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எதிர்வினையாற்றுக்கிறாங்க. ரஜினிகாந்த் பேச்சுக்கு துரைமுருகன் எதிர்வினை, துரைமுருகன் பேச்சுக்கு ரஜினிகாந்த் எதிர்வினை.
அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு. இதில் என்ன எதிர்வினை இருக்குது? ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. இது ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குது.